إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وإذا مرضت فهو يشفي நீதிக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு இந்த இரவு நேர தொழுகையை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அற்புதங்கள் குறித்த செய்திகளை நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகிறோம். அதில் இன்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கிய ஒரு அற்புத சம்பவம் புகாரில 3009வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. قال النبي صلى الله عليه وسلم يوم خيبر ஹைபர் தினத்தன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபித்தோழர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா ஊதியன்ன ராயத வதன் ரஜுலன் யஃப்தஹு அலா யதைஹி, நாளைய தினம் நான் ஒருவரிடத்தில் இந்த இஸ்லாமிய சேனை கொடியை கொடுக்க போகிறேன், அதாவது ஒருவரை தளபதியாக நியமிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி யாரிடத்தில் நான் கொடியை தருகிறேனோ அவர் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த மார்க்கத்திற்கு வலு சேர்க்கிறான், அவர் மூலமாக வெற்றியை தருகிறான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது கூடுதலாக ஒரு தகவலை நபி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அப்படி கொடியை வழங்கக்கூடிய அந்த நபர் அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்கிறார். வ யுஹிப்புல்லாஹு வ ரசூல், அல்லாஹ்வும் அவரை அல்லாஹ்வுடைய தூதரும் அவரை நேசிக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு மிகுந்த ஆர்வம். ஏன்னா பொதுவா நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களை பொறுத்தவரை அல்லாஹ்வையும் ரசூலையும் எல்லாரும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறாரா என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேசம் வேண்டும் என்பதில் எல்லா நபி தோழர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார்கள். அதனால அன்றைய இரவுல ஹைபர் போர் நடப்பதற்குரிய முதலாவது இரவுல அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, அது யாராக இருக்கும், அல்ல எனக்கு தரமாட்டாங்களா எந்த அளவுக்கு அப்படின்னா வேற வேற ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பதவிக்கும் ஆசைப்பட்டது கிடையாது, ஆனால் ஹைபருடைய தினத்தன்று எனக்கு மிகுந்த விருப்பம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் அந்த கொடியை தர வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. ஏன் அப்படின்னா அல்லாஹ்வையும் ரசூலையும் எல்லா நபித்தோழர்களும் நேசித்தாலும் அல்லாஹ்வுடைய நேசமும் ரசூலுடைய நேசமும் சேர கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இதை நபி அவர்கள் சொன்ன காரணத்தினால உமர் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு மிகுந்த ஆர்வம். எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தார்கள் அப்படின்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கொடியை கொடுக்கக்கூடிய நேரத்துல உமர் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா தன்னுடைய முகத்தை அப்படி தூக்கி தூக்கி காட்டுறாங்க, நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா முகத்தை அப்படி முன்னாடி கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா ரசூல் நம்முடைய முகத்தை பார்த்து நம்ம இடத்துல அந்த கொடியை தந்துட மாட்டாங்களா, அல்லாஹ்வுடைய அவனுடைய தூதருடைய விருப்பத்துக்குரிய ஒரு நபராக நாம் ஆகிவிட கூடாதா என்று ஒரு ஆசை. அப்ப இப்படி அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலையில எல்லா சஹாபாக்களும் குழுமி இருக்கக்கூடிய அந்த சபையில கேட்கிறாங்க, ஐன அலி, அலியே எங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஃபகீல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது, எஸ்தகி ஐனா, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு கண்வலி ஏற்பட்டிருக்கிறது, அதனால அவங்க சபைக்கே வரல அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்படுது. சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலியை அழைச்சிட்டு வாங்க. அவங்க சபைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க. வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய எச்சிலை உமிழ்ந்து அலி ரலியல்லாஹுடைய கண்ணில் வைக்கிறார்கள். இதற்கு முன்னதாக அந்த கண்வலி என்பது ஒன்று இருந்ததாக அதற்கு எந்த தடையும் இல்லாமல் அப்படியே சரியாக பூர்ணமாக குணமடைந்திருக்கிறார்கள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அலி ரலியல்லாஹு இடத்துல அந்த கொடியை கொடுத்ததோட ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா போர் நெறிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்க. நீங்க போங்க
ஹைபர் யுத்தம் நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் நெறிமுறைகளை சொல்லி கொடுக்குறாங்க. போருக்கு போகும் பொழுது அவங்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க, அவங்களுடைய இஸ்லாமில் சொல்லப்பட்ட கடமைகளை சொல்லுங்க, அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவரிடத்தில் போர் செய்யாதீங்க. இது போன்ற பல்வேறு தகவல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அதில் அவர்களை அனுப்பும் பொழுதே சொல்றாங்க, உங்கள் மூலமாக ஒருவருக்கு இந்த ஹிதாயத் கிடைப்பது என்பது அரபியனுடைய மிகப்பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய சிறப்பு விட்டங்களை விட அது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த செய்தியில சொல்றாங்க. இது புகாரில 3009வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த செய்தியில கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சிலை உமிழ்ந்து கண்ணீர் வைத்த மாத்திரத்தில் அந்த கண்ணு வலி பரிபூர்ணமா குணமாகும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கடுமையான சூடு நேரம், வெயில் நேரங்களில் இது போன்ற நோய்கள் வரும். மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் ஏற்பட்டு விட்டதுன்னா ஒரு 2-3 நாளைக்கு வெளியே வர முடியாது. எந்த அளவுக்கு இது வரக்கூடிய ஒரு நோயாக கூட பார்க்கலாம். ஒருத்தர் இன்னொருத்தருக்கு தாவக்கூடிய அளவிற்கு அந்த எஃபெக்ட் இருக்கிறது. அதுக்கு நம்ம எவ்வளவு டிராப்ஸ் போட்டாலும் ஒரு 3 நாள் 4 நாள் ஆய்வுக்கு பிறகு தான் என்ன செய்யும், படிப்படியாக குறைந்து வரும். ஆனால் இந்த இடத்தில் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறான் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து தன்னுடைய உமிழ்நீரை கண்ணீர் வைக்கிறார்கள். அது இதற்கு முன்னதாக கண்மணி இருந்த ஒரு தடையவே இல்லாமல் பரிபூர்ணமாக குணமாகிறது. இப்ப இந்த அற்புத நிகழ்வு என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து நிகழ்ந்தது. இது நம்முடைய முதலாவது உரையிலே நாம் பார்த்துட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக எந்த அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் அது இறைவனுடைய புறத்திலிருந்து தான் நடக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு சமூகத்தில் இது போன்ற இந்த சம்பவங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல சில நபி தோழர்கள் நோய்வாய்ப்படக்கூடிய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கன்னு கேட்பாங்க. சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்வாங்க, அவங்களுக்கு சரியாயிடும். சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, அந்த நபி தோழர்களை பார்த்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா பொருந்திக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தைகளும் சொல்லுவாங்க. இப்படி பல சந்தர்ப்பங்கள் நடந்திருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு சமூகத்துல என்ன அப்படின்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய அற்புதத்துக்கு சொந்தக்காரர்கள் என்று சொன்னால், மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை நிவாரணம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்கள் என்று சொல்லி இறைவனுக்கே உண்டான அதிகாரத்தை, நோய் நொடிகளை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருப்பதாக இன்றைக்கு சமூகத்தில் நம்பப்படுகிறது. இதை பாட்டாகவும் பாடியிருக்கிறார்கள். சுப்ஹான மௌலூத் என்ற பாடல் வரிகள்ல அஸ்ஸலாமு அலைக்க யா முக்னி ஷகாம், நோய்களை நீக்கக்கூடிய நபியே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். அது வரக்கூடிய வரிகளை பாருங்க. வலவு தகுமு ஷகீமா லதைஹி ஃபுரு ஷகாமி, நீ எந்த நோயாளியாக இருந்தாலும் சரி அதற்கான நிவாரணம் நபிகளிடத்தில் இருக்கிறது. இன்னும் அதுல வருகிறது, ஓ மரியன் அந்த ஆயதுகு கத ஆதாஹு அல்லாஹு ஃபில் ஃபரஜி, நீங்க நபியே நீங்க எந்த நோயாளியை விசாரிக்க சென்றாலும் அவர் குணமாகிடுவார் என்று சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க. இப்படி மௌலூத் பாடல்கள், சுப்ஹான மௌலூத் என்ற அந்த பாடல் வரிகளை இப்படி எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு மக்கள் மத்தியில இதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்துவதாக ஒரு செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார். இதனால இப்படி பரப்பப்படுது, நபிமார்களுக்கு செய்யப்படுவது முஅஜிஸா எப்படி சொல்றாங்க. இதே நபிமார்கள் அல்லாத அவுலியாக்கள், அதே மாதிரி ஷேக் முரீதுகளுக்கு கராமத் என்ற ஒரு ஆற்றல் இருக்கிறது. எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்களுக்கு நிவாரணம் தருவார்களோ அதுபோன்று கராமத் என்ற அடிப்படையில் பல அவுலியாக்கள் நோய் நிவாரணம் தருவார்கள், பல ஷேக் முரீதுகள் நோய் நிவாரணம் தருவார்கள் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இன்றைக்கு இது பட்ட பரிவர்த்தனமாக இன்றைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக நாம் பார்க்கிறோம். எத்தனையோ தர்காக்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டல்புதூர் தர்கா. இந்த தர்காவுல அந்த தர்காவுக்கு உள்ள போனோம்னு வச்சுக்கோங்க, அந்த உள்ள இருக்கிறது அவுலியா, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, உள்ள அவுலியாவுடைய அந்த இதை வைத்திருக்கிறாங்க. வெளியே என்ன அப்படின்னா கடை போட்டிருப்பாங்க. அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய டப்பா டப்பாவா இருக்கும். அந்த டப்பாவில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அலுமினியத்தில் செய்யப்பட்ட கை உருவம் இருக்கும், கால் உருவம் இருக்கும். இன்னும் ஒட்டுமொத்த உடல் அம்சத்தையும் அப்படி வரைந்து வச்சிருப்பாங்க. எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கைக்கு குணம் சரியில்லையா, அந்த கையை வாங்கி கொண்டு போய் அவரையாட்ட கொடுத்தா அவர் சரியாகிடுவார். அதே மாதிரி அந்த காலை கொண்டு கொடுத்தா சரியாகிடுவார். எவ்வளவு ஒரு கேடுகிட்டதெல்லாம் பார்த்தேன். இவங்க உண்மையிலே இப்படி நம்பலாம். இந்த மொய்தீன் ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது, நாம போய் நமக்கு முடியாத ஒரு நோயை அவரிடத்தில் சொன்னால் குணப்படுத்துவார்னு சொன்னா, நீ நம்பக்கூடிய ஆட்கள் சரியான ஆளாக இருந்தா நேரடியாக போய் கேட்க வேண்டியதானே. அந்த அலுமினியத்தில் கையை கொண்டு போய் கொடுத்தது அவருக்கு இதுதான் கை
அந்த ஒன்றியிலிருந்து திரும்ப கடைக்கு வந்துடும். இப்படி இது ஒரு சர்வீஸாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம் என்றால், இன்றைக்கும் கடைகளோட புளியக்கூடிய நம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அப்பாவி முஸ்லிம்கள் நோய்களுக்கு நிவாரணம் தேடி அந்த தர்காக்களுடைய வாசல்களில் போய் நிற்கிறார்கள். யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது. சமீபத்தில் நம் ஜமாத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சோம் பொட்டல்புதூர்ல. இந்த வருட அந்த பொட்டல்புதூர் கந்தரி என்பது மிகப்பெரிய அளவில் விமர்சையாக நடத்தப்பட்டது. இளைஞர்கள் வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில மக்களுக்கு நேர்வழியை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லி பொதுக்கூட்டம் அறிவிச்சாச்சு. பொதுக்கூட்டம் அன்னைக்கு நாம என்ன செய்யணும்னா, அங்க போய் என்னதான் செய்யறாங்க அப்படின்னு கூடுதல் தகவலாக போய் பார்ப்பதாக இருந்தால், புதுசா அவளையா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க கூட்ட வழியா. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாதுங்க. கூட்ட போட்டதுக்கு என்ன, அதுவும் நோய் நிவாரணம். இந்த கூட்ட கொண்டு போட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இவ்வளவு ஒரு கேடுகிட்டத்தனமா செய்யறாங்க பாரு. அப்ப இந்த மாதிரி இன்றைக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இதுவும் குறிப்பா பக்கத்துல இளைஞர் என்ற இடைகால நம்ம பகுதியில இருந்து மக்கள் போய் அங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்கு சில தர்காக்குள்ள போய் ஓதி ஊதி வாங்கிட்டு வராங்க. என்ன, நோய்களுக்கு நிவாரணம். அவங்க ஓதி தந்தாங்கன்னா அந்த நோய் சரியா போயிடும். தகடு தாயத்திலே அணிந்து கொள்வதற்கான காரணம் என்ன, நோய்களுக்கு நிவாரணம். இவர்கள் எல்லாம் எங்களுடைய நோயை போக்கி விடுவார்கள் என்று இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டே போகலாம். இது எதுக்கு இங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்களுக்கு நிவாரணம் தருவார்கள் என்ற மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரத்தை அவர்கள் செய்ததனுடைய விளைவு கராமத் என்ற அடிப்படையில அவர்களுக்கு இது போன்ற ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லி ஏமாற்று வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமறை குர்ஆனிலே மிக கடுமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொல்றார். பொதுவாக 6வது அத்தியாயத்துடைய 17வது வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வயும் யம்சதல்லாஹு பில்லுர்ரி ஃபலா ஹாசிபலஹு இல்லா ஹுவ. நபியே, உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தை அல்லாஹ் அல்லாமல் யாராலும் நீக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசக்கூடிய ஒரு வசனம். அப்ப உங்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டால் அந்த துன்பத்தை நீக்குவது அல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னும் எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், வயின் யம்சக பிஹைரின். நபியே, உங்களுக்கு ஒரு நலவு நடந்தால், ஒரு சிறந்தது நடந்தால், வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ் எல்லா விஷயத்தின் மீது ஆற்றலுடையவனாக இருக்கிறான் என்பதை நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு ஓதி காண்பிக்கிறார்கள். இதே பல்வேறு சந்தர்ப்பங்கள் இது போன்ற பல்வேறு வசனங்கள் இருக்கிறது. எனக்கு நானே எந்த நன்மையும் செய்து கொள்ள முடியாது. எனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அந்த சோதனையை இறைவனுடைய நாட்டமன்றி நான் அதை விட்டு விலக முடியாது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் இப்படிதான் பிரச்சாரம் செய்தார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புகின்ற பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்கு நிவாரணத்தை அளித்துவிட முடியாது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள். இன்னைக்கு அப்படித்தான் ஒரு கூட்டம் எப்படின்னு சொன்னா, அதாவது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், சில நேரத்தில் அந்த நியூ இயர், கிறிஸ்துமஸ் இது போன்ற நேரத்தில் அற்புத திருவிழாக்கள் என்று சொல்லி நடத்துவாங்க. அங்க என்ன செய்யறது, யாரையாவது செட்டப் பண்ணி ஊமைகளை கொண்டு போறது, குரலை கொண்டு வருவது, அங்க வந்துட்டு இறங்கி வீராக அப்படின்னு சொன்னா உடனே என்ன செய்யறது, பரிசுத்த ஆத்மா இறங்குகிறது என்று சொல்லி அவர்களை நோய் நிவாரணம் தருவது போன்று இது போன்று சித்தரிக்கக்கூடிய ஒரு காட்சிகளை செய்கிறார்கள். இதன் அடிப்படையில நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அற்புதங்களை அவர்கள் எப்படி தவறாக மக்கள் மத்தியில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக ஆக்கிக் கொண்டார்கள். அதனால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னால் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் நபிமார்கள் இல்லை என்று நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நிலைகளை அல்லாஹ் எடுத்து வைத்திருக்கிறார். இது ஒரு போர் காலத்தில் நடந்த சம்பவம். அலைஹில்லா அவர்களுக்கு அல்லாஹ் நிவாரணம் தந்தான் என்று சொன்னால் ஒரு போர், அந்த போரின் அடிப்படையில் அவர்களுக்கு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக பார்க்க முடிகிறது. ஆனால் இதே போன்று எல்லா போர்க்களத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இப்படி நபித்தோழர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த பல்வேறு செய்திகளை நாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சொல்வதாக, ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஒரு போர்க்களத்துக்கு போறாங்க. அப்படி போர்க்களத்துக்கு போகக்கூடிய இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் ஒரு பள்ளத்தாக்கை நோக்கி போறாங்க. அப்படி பள்ளத்துல இறங்கி போறாங்க. பிறகு சமதரைக்கு வர்றாங்க. இப்படி மேடு பள்ளமாக இந்த பயணம் செல்லக்கூடிய நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய சில நபித்தோழர்களை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க, நீங்க எப்படி பள்ளத்தில் இறங்க உங்களுக்கு நன்மை இருக்குதோ, இந்த போரின் காரணமாக எப்படி நீங்கள் மேட்டில் ஏறுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மை இருக்கிறதோ,
அதே போன்று நோயின் காரணத்தினால் இந்த போருக்கு வர முடியாமல் சில நபி தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நன்மைகள் எழுதப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு எந்த நன்மை கிடைக்குமோ அதே நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை புகாரில் பதிவு செய்யப்பட்டதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன கொடுக்குறாங்க? போருக்கு வர முடியல, நோய், அனுமதி கொடுத்துட்டாங்க, நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நீ போய்தான் ஆகணும் என்று சொல்லி உடனே அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சு அற்புத பெருவிழாக்கள் நடப்பது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே என்ன செய்யல? அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து யா அல்லாஹ் இதனுடைய நோயை குணப்படுத்துங்க என்று சொல்லி நோய் குணமாகி உடனே நபிகள் போருக்கு அனுப்பி வைத்ததாக எதுவுமே எந்த ஒரு சம்பவமும் கிடையாது. ஆனால் ஒரு அறிவுபூர்வமாக சிந்திப்பதாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு போர் என்று சொன்னால் அதிகமான நபர்கள் வேணும். ஒரு படைக்கு வலு சேர்ப்பது என்றால் அதிகமான நபர்கள் வருகின்ற பொழுது அதுக்கு வலுவாகிறது. அப்ப அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து பிரார்த்தனை செய்து அவர்கள் அந்த மக்களை அனுப்பி வைத்திருக்கணுமா இல்லையா? ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? நோயின் காரணத்தினால் அவர்கள் வர முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு இந்த போர்க்களத்தில் நடந்து கொண்ட எந்த நன்மை கிடைக்கிறதோ அதே நன்மை அவர்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னதை பார்க்கிறோமா இல்லையா? அதே மாதிரி அவருடைய குடும்பத்தார் விஷயத்தில் எத்தனையோ தடவை எவ்வளவோ நோய்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு முறை அவருடைய பேர குழந்தை மகனுடைய மகன் ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி வருகிறது. செய்தி வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அந்த பிள்ளையை தன்னுடைய மடியில் கிடத்தி கொண்டு அந்த பிள்ளைக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குறது அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்களில் இருந்து கண்ணீர் சார சாரையாக கொட்டுகிறார். ஒரு மனித பலவீனம், அதைத்தான் முடியும். ரூஹை பிடித்து வைத்துக் கொள்ள முடியாது. அந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய குடும்பத்தார் யாருடைய வீட்டிலாவது இது போன்ற நோய்களுக்கு அகப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், நேரடியாக சென்றார்கள் என்று சொன்னால், வலது கையால் தடவி கொடுத்துக் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார். அல்லாஹும்ம ரப்பன் நாஸ், மனிதர்களுடைய எஜமானனே, அதஹிபல் ஃபஹ்ஷ இஷ்ஃபி, இறைவா இந்த நோய்க்கு நீ நிவாரணம் தா. அந்த ஷாஃபி, நீதான் நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியவன். லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக, உன்னை அன்றி நோய்களுக்கு நிவாரணம் தருபவன் யாரும் இல்லை. ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஷஃபா, இந்த நோயை அறவே மீதம் இல்லாமல் முற்றிலுமாக குணப்படுத்தி யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க? நோய்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்வார்கள் அல்லாஹ்விடத்தில் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார் அப்படித்தான் விளங்கி வைத்திருந்தார்கள். அந்த நபி தோழர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் உருவாக்கினார்கள். ஆனா இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? ரசூலுல்லாஹ் ஆற்றல் இருக்கிறது, நோய்களுக்கு நிவாரணம் தருவார்கள், நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடிய நபி உங்கள் மீது சலாம் என்று சொல்லி இது போன்ற பாடல்களை தைரியமாக எழுதி வைக்க முடிகிறது என்று சொன்னால் இது ஒரு யூதனுடைய செயல் அல்ல. முஸ்லிம் என்ற பெயரில் இருந்து கொண்டு இது போன்ற பாடல்களை இன்றும் பள்ளிவாசல்களில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அடிப்படையில? ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதங்கள் எப்படி? ரசூலுல்லாஹ் சாதாரண மனுஷன் செஞ்சீங்களா? அவங்களால் நோய்களுக்கு நிவாரணம் தர முடியும் என்று இப்படி மக்கள் மத்தியிலே தவறான ஒரு எண்ணத்தை ஊட்டுகிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தன்னுடைய தோழர்களை நோய்களை விசாரிக்க சென்றால் அல்லாஹ்விடத்தில் தான் கேட்பார்கள். உதாரணத்துக்கு இன்னொரு செய்தியை பார்த்தார்கள். புகாரில 5559வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸஅத் பின் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்க முஹாஜிர், மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போனவர்கள். அவங்க என்ன செய்யறாங்க? மதீனாவிலிருந்து ஒரு வேலை நிமித்தமாக மக்காவுக்கு வராங்க. கடுமையான நோயில பாதிக்கப்பட்டாங்க. அப்படி நோயில பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி கிடைக்கும். அதாவது ஸஅத் பின் அபி வக்காஸ் ரொம்ப நோயை பாதிக்கப்பட்டு விட்டார், அவருடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு செய்தி கிடைத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஸஅத் பின் அபி வக்காஸ் சந்திக்க வந்துடுறாங்க. வந்த உடனே ரசூலுல்லாஹ் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நாம மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போனோம், ஆனா என்னுடைய மரணம் மீண்டும் மக்காவிலே அமைகிறது, எனக்கு அந்த ஹிஜ்ரத்துக்கான கூலி கிடைத்து விடாதோ என்று சொல்லி வருத்தப்படுறாங்க. அவங்க வருத்தப்படும் பொழுது இன்னும் சில செய்திகளை சேர்த்து சொல்றாங்க. எனக்கு சொத்து பத்துக்கள் இருக்கு, எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் நான் அர்ப்பணம் செய்ய போறேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா பேசி என்ன செய்றாங்க? உங்களுடைய பிள்ளைகளை தேவையுடையவர்களாக விட்டு செல்லாதீர்கள் என்று சொல்லி அந்த சொத்து பத்துகள் கொடுக்கக்கூடிய விஷயத்தில் பிள்ளைகளை தன்னிறைவாக விட்டு செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் 1/3 கொடுங்க, பாக்கி உங்களுடைய வாரிசுகளுக்கு சொந்த வாக்குகள் என்று நபி அவர்கள் சொல்லிட்டே வராங்க. அப்படி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு சொன்னா, அந்த ஸஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம இஷ்ஃபி ஸஅதன், இறைவா ஸஅதுக்கு உடல்நலத்தை பரிபூர்ணமாக குணப்படுத்தி அல்லாஹ், வ
வஅத்திமில்லஹு ஹிஜ்ரத்தஹு, அவருடைய ஹிஜ்ரத்தை ஒப்புக்கொள்வாயாக அல்லாஹ் என்று சொல்லி நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்தார்கள். இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற சம்பவங்களை நிகழ்த்தி நமக்கு செய்து காட்டுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நோய்களுக்கு நிவாரணம் தர முடியாது. அது அல்லாஹ்வுடைய புறத்தில் தான் இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்கள் ஏராளமான இடங்களில் நமக்கு சொல்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தியை 26வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனத்தில் சொல்கிறார். வைதா மரிந்து ஃபஹுவ யஷ்ஃபி, நான் நோயுறும் பொழுது எனக்கு அல்லாஹ்வே நோய்க்கான நிவாரணத்தை தருகிறான் என்று சொல்லி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறார். இதை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கும் எடுத்து சொல்கிறார்கள். அதே போன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார். அவர்களுக்கு இது போன்ற நோய் ஏற்படக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு எப்படி சொல்லி காட்டுகிறார் பாருங்க. அவர்களை பற்றி சொல்லும் பொழுதே மிக சலாகித்து சொல்கிறார். இன்னா வஜதனா சாபிரன், அவர் மிக பொறுமைசாலியான ஒரு அடியாராக இருந்தார். நிஅமல் அப்து, ஒரு சாலிகான ஒரு அடியாராக இருந்தார். இன்னஹு அவ்வாது, அவரை நம்மை சார்ந்து மீண்டும் நம்மிடத்தில் திரும்பக்கூடியவராக இருந்தார். ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டது என்றால் அல்லாஹ்ட்ட தான் போகணும் என்பதை அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறார். அய்யூப் என்ற நபிக்கு ஒரு சோதனையை கொடுத்து அந்த சோதனை ஏற்படும் பொழுது நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்களோ அது போன்று நாமும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வரலாறை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அய்யூப் இذ ரப்பஹு, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள். இன்னி மஸ்ஸனில் துர், இறைவா நான் துன்பத்தால் வாட்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நான் நோய்க்கு கவலைப்பட்டு விட்டேன். வைந்த வந்த அர்ஹமுர் ராஹிமீன், இறைவா நீ கருணையாளர்களால் கருணையாளர், மிகுந்த கருணையாளராக இருக்கிறாய். எனக்கு இந்த நோயை குணப்படுத்தி என்று கேட்கும் பொழுது அவருடைய துஆவை நாம் ஒப்புக்கொண்டோம் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இப்படி குர்ஆனில் ஏராளமான இடங்களில் நோய் ஏற்பட்டால் அதற்குரிய நிவாரணத்தை அல்லாஹ்விடத்தில் தான் தேட வேண்டும். அல்லாஹ் தான் நோய்க்கு நிவாரணம் தருகிறான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் உணர்த்துகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தையும் அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்தை எடுத்து பாருங்க. அல்லாஹ் நாடுனா தூங்கி இருக்கும்போது ரூஹ் பிரிக்கிறார்ல, அல்லாஹ் நாடுனா எந்த நிலையிலும் ஒரு மனிதனுடைய ரூஹை எடுக்கலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கடைசி நாட்கள் எப்படி அமைதி, நேற்றைய தினம் பயான்ல பார்த்தோம். 63 வயதிலும் அகலத்தில் நடக்கக்கூடிய நேரத்தில் அந்த அகலிலே இறங்கி எல்லா சஹாபாக்களும் ஒன்றிணைந்து உடைக்க முடியாத அந்த கால பாரங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்தெறிந்தார்கள் என்று சொல்லி அவங்களுடைய வீரத்தை பார்க்க முடிகிறது. அவ்வளவு திடகாத்திரமாக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மரணத்தை தான் எல்லாம் எப்படி இருக்கிறார், ஒரு தலைவலி மாதிரி ஆரம்பிக்குது. கடுமையாக நோயில் பாதிக்கப்படுறாங்க, காய்ச்சல். ஒரு சஹாபி இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு காய்ச்சல் மிக கடுமையாக இருக்கிறதோ? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமா, உங்களை 2 பேருக்கு கொடுக்கக்கூடிய வேதனையை அல்லாஹ் நீ ஒருவனுக்கு தந்திருக்கிறான். அதோடு சேர்த்து சொன்னார்கள், இந்த உம்மத்திற்கு நசீகத்தாக உங்க 2 பேருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. வேதனைனா அதுக்கு தகுந்த நன்மை இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய இந்த காய்ச்சல் என்பது அவனுடைய பாவங்களை அது அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தருணத்திலும் கூட சொல்லி தருவாங்க. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணமே அவர்களை அல்லாஹ் நோய்வாய்ப்பட வைத்து அந்த நோயை குணப்படுத்த முடியாமல் மௌத்தாகி போறாங்க. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்க்கு நிவாரணம் தர முடியும். இந்த ஒரு அடிப்படையை கூட விளக்காமல் பூமுட்டைகளாக இருந்து கொண்டு மக்களை நரகத்தின் பக்கம் வழியெடுக்கக்கூடிய சில கோடி ஆன்மீகவாதிகள் இன்னைக்கு பார்க்கலாம். சில தர்காக்களுடைய வாசல்ல போய் மக்கள் கியூல நிற்பாங்க. என்ன பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரி போக வேண்டியதானே, பல ஆஸ்பத்திரி போயிட்டேன், எல்லாம் சரியாவே இல்லை. அப்படியே எங்க வந்திருக்கீங்க, இவர் ஓதி ஊதுனாருன்னு சொன்னா அதோட சரியா போயிருக்கோம். தென்காசியில புதுக்குடி தர்கான்னு ஒன்று இருக்கு, அங்க ஓதி பார்க்கக்கூடிய அவருக்கு காசங்களை இருக்குன்னு சொல்றாங்க. அவர் ஓதுன தண்ணியை ஊதி தண்ணியை குடிச்ச என்ன பிரச்சனை வரும் யோசிச்சு பாருங்க. அவருக்கு அவருடைய நோயை குணப்படுத்த முடியாது. ஆனால் பொருளாதார தேவைக்காக மக்களை ஏமாத்தி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இப்படி நம்ப வைக்கப்பட்டு மக்களிடத்திலிருந்து பணத்தை சம்பாதித்து அவர்கள் நரக நெருப்பை தன்னுடைய வயிறை நெருத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சமூகத்துல இது போன்ற விழிப்புணர்வு இல்லாதனுடைய விளைவு இன்றைக்கு போய் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர் மூலமா நோய்கள் கிடைத்திடும், இவர் மூலமாக கிடைத்திடும், அந்த தர்காவுக்கு போனால் கிடைக்கும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறான். நோய் ஏற்பட்டால் அந்த நோய்க்கான நிவாரணம் அல்லாஹ்வை அன்றி வேறு யாரிடத்தும் இல்லை.
அல்லாஹ்விடமிருந்து நமக்கு ஒரு சோதனை ஏற்பட்டால் அந்த சோதனை நீக்குவன் படைத்த அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை ஆணித்தரமாக சொல்லக்கூடிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் இது போன்ற அற்புதங்களை தவறாக புரிந்து கொண்டால் நம்முடைய மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும். இது போன்று இன்று வரைக்கும் பார்க்கலாம். பல மக்கள் இது போன்ற நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த நம்பிக்கை எப்படி ஏற்பட்டது என்றால் இந்த அற்புதத்தை தவறாக விளைவினுடைய விளைவுதான் என்பதை உணர்ந்து அல்லாஹ் இது போன்ற செயல்களிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இந்த ஏகத்துவத்தை உறுதியாக கடைபிடித்து வாழக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்குவானாக. இந்த பயான்ல பொதுவாக இங்க இருக்கக்கூடிய நம்மெல்லாம் தௌஹீத்வாதியாக இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது என்பதை புரிந்து இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்மிடத்தில் ஏன் இது போன்ற செய்திகள் திரும்ப பதிவு செய்யப்படுதுன்னு சொன்னா, ஒண்ணே இது போன்ற தவறான சிந்தனை உள்ளவர்கள் என்ன கருத்தை சொல்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய எதிர்கருத்து என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு சேர்த்து இந்த வரலாற்று செய்திகளோடு நம்மளுடைய பாடங்களும் படிப்பனையும் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை எங்க இருக்கு நம்மளே ஏமாத்துறோம். அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் அல்லாஹ் தேர்தல் செய்து கொண்ட ஒரு அடியார், அவருடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்திருக்கிறான். இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருந்தும் இறுதி நேரத்தை அல்லாஹ் விட்டு வைக்கிறான். உலகத்துல ஒரு சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டுதான் அவருடைய ரூஹ் பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லா சந்தர்ப்பங்களையும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ரூஹ் எப்போது கைப்பற்றப்படும் என்று தெரியாது. அந்த ரூஹ் கைப்பற்றுகின்ற வரைக்கும் நமக்கு ஆரோக்கியம் என்பது மிக அவசியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஸ்லாம் என்ற இந்த வாழ்க்கை நெறிக்கு அடுத்ததாக ஒரு மனிதனுக்கு இறைவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை என்று சொன்னால் அது ஆரோக்கியம் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் வேண்டக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியாக புரிவானாக. வாகுத்தரமான பெண்கள் பகுதியிலிருந்து முதலாவது கேள்வி, சின்ன குழந்தைங்களே சொல்லுங்க, தளபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்று நபித்தோழர்கள் எதற்காக ஆசைப்பட்டார்கள்? நபித்தோழர்கள்லாம் எனக்கு அந்த பதவி கிடைக்க வேண்டும் என்று எதற்காக ஆசைப்பட்டார்கள்?